நல்லது பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவோடு திருச்சபையினுடைய அன்பர்ப்பும் ஐக்கியம் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் கூட நாங்கள் தேவனை நல்ல விதமாக ஆராதித்தோம். வாலிப பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களை பாடி நல்ல துதிகளை ஏறெடுத்தார்கள். நாங்கள் அப்படியே தேவனுடைய வார்த்தை பகுதிக்காக வந்திருக்கிறோம். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு எழுதிய நிருபம் 1வது நிருபத்தினுடைய 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். அன்பான தகப்பனே, அப்பா, இதோ இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ராஜா, இந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோட எதை பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீ முழுவதுமாய் பேசுவீராக. தகப்பனே, கேட்குற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என்ன இந்த வசனம் சொல்லுகிறது? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பின் வசனத்தை பேதுரு அடிகள் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ அன்பப்பன் சபைக்கு இப்போ மெசேஜ் கொடுக்க சொல்லி குணாபிரதர் மெசேஜ் அனுப்பினாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டாலும் அதிகமாக நான் அன்பப்பனை குறித்து யோசிக்கிற போது அநேக வாலிப பிள்ளைகளுடைய காரியம் ஞாபகம் வரும். என்று சொன்னால் இந்த சபை அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு சபை, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுடைய ஸ்டார்ட் அப்புக்கு ரெடியாக இருக்கிற ஒரு சேர்ச்சில். அப்போ நாங்கள் அவங்களை குறித்து அதிகமாய் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அவர்களுக்குரிய தேவ செய்தியை நாங்கள் அதிகமாய் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அப்போ வாலிப பிள்ளைகளுக்குண்டா பெரியாக்களுக்கு இல்லையாண்டு இல்லை. காரணம் என்ன? பெரியாக்கள் எல்லாருமே இங்கே என்னை விட பெரியாக்கள் எல்லாருமே பிரசங்கி மேரப்பு. பிரசங்கி மேருக்கு என்னத்தை கொடுக்கறது? ஆனாலும் தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுகிற காரியங்கள் எல்லாருக்குமே பொதுவானது. ஏனென்று சொன்னால் வேதவசனம் என்ன சொல்கிறது? காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ எல்லாருக்குமே இந்த வசனங்கள் பொதுவானது. அப்போ எங்களுக்கு இந்த காரியங்களில் எந்த காரியங்களில் தேவைப்படுதோ அவற்றில் கர்த்தர் உதவி செய்வாராக. மார்க்கஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கு நீங்கள் சொல்லுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பாப்போம். நானும் முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நாங்கள் எல்லாருமா இணைந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். ஓகே, சரி. இப்போ பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்ம பிசாசனுடைய நோக்கம் என்ன? எங்களை விழுங்க பார்க்கிறது. அப்போ அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் எங்களை புல் டவுன் பண்ண பார்க்கிறான். நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எங்களை இழுத்து விழத்த பார்க்கிறானாம் பிசாசானவன். அப்போ அதற்காகத்தான் அவன் சுற்றி திரிகிறான். அப்போ ஏன் இப்போ நாங்கள் வாலிப பிள்ளைகளை குறித்து பேசுகிற போது பிசாசானவன் உங்களை விழுங்க பார்க்கிறான், பிசாசானவன் உங்களை பிடித்து கொள்ள பார்க்கிறான் என்று சொல்லுகிறதுக்கு என்ன காரணம்? வாலிப பிள்ளைகள் நினைக்கிறீங்களா ஈஸி டார்கெட் அதால அவன் பார்க்கிறான் என்று நினைக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளை பிடித்து கொள்கிறது பிசாசுக்கு ஈஸியான டார்கெட் என்றபடினால் அவன் உங்களை குறிவைக்கிறான் என்று நினைக்கிறீங்களா? எதற்காக பிசாசானவன் எங்களை எப்படியாவது விழத்தள்ள வேண்டும் என்ற பிசாசனுடைய நோக்கத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னு சொன்னால் நாங்கள் அது தெளிவாக இருக்கணும். இன்றைக்கு அநேக பிரசங்கிமார் வாலிப பிள்ளைகளை குறித்து பேசுகிற போது ஏதோ அவங்க ஒரு ஈஸி டார்கெட் என்றபடினால தான் வேதம் அவர்களை எச்சரிக்குது, அவர்களை குறித்து கண்டிக்குது என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், பரிசுத்த யோவான் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்ப நீங்க வாலிப பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டிய பெரிதான சத்தியம் இதுதான். 1 யோவான் 2:14 நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும்.
வேதம் ஏன் உங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்குது, ஏன் உங்களை எச்சரிக்கிறது, ஏன் உங்களோட பேசுகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் நீங்கள் வீக்கான ஆட்கள் அல்லது நீங்கள் ஈஸியாக தோத்து போகக்கூடிய ஆட்கள் என்றதுனால வேதம் உங்களை எச்சரிக்கவில்லை. என்னவாம் சொல்லுகிறார் யோவான், நீங்கள் பலவான்களாக இருக்கிறபடினால். அப்போ நீங்கள் தான் ஸ்ட்ராங்கான ஆட்கள். அப்போ பாருங்கள், இன்றைக்கு பிரசங்கிமாரே அப்படி பிரசங்கிச்சுட்டு போயிடுவார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரர்களை என்னென்னு போதிப்பார்கள், வாலிப பிள்ளைகள் தான் ஏதோ வீக்கான ஆட்கள் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, பெரிய ஊழியக்காரனாகிய யோவான் என்ன சொல்லுகிறார், நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வசனம் தெரியாத ஆட்கள் இல்லை. தேவ வசனம் எங்கேயாம் இருக்குது, உங்களில் நிலைத்திருக்குது. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, the word of God lives in you, உங்களில் வாழுது என்று சொல்லுது. அப்போ பாருங்கள், அது மட்டுமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பொல்லாங்கான என்ன செய்திருக்கிறீர்கள், ஜெயித்திருக்கிறீர்கள். அப்போ தேவன் உங்களை எச்சரிக்கிறதுக்குரிய காரணம், நீங்கள் பொல்லாங்கனே ஜெயித்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பிசாசானவன் உங்களை விழுங்க பார்க்கறதுக்குரிய காரணமும் என்ன, நீங்கள் அவனை ஜெயித்தபடினாலதான் அவன் உங்களை விழுங்க பார்க்கிறான். அவனுக்கு மற்றவர்கள் நோக்கம் இல்லை. அவனுடைய டார்கெட், பிசாசனுடைய டார்கெட்ல இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவனுடைய டார்கெட் இல்லை. அவனுக்கு யார் டார்கெட், அவனை ஜெயம் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் அவனுடைய டார்கெட்டாக இருக்கிறாங்க. அவங்களைத்தான் அவன் புல் டவுன் பண்ண. யாரை புல் டவுன் பண்ணுவார்கள், கீழே விழுந்து கிடக்கிறவங்களை புல் டவுன் பண்ணலுமா, கீழே இழுக்கலுமா, மேலே உயரங்களில் இருக்கிறவர்களைத்தான் இழுத்து விழுத்த முடியும். பிரியமானவர்கள், அப்போ பிசாசனுடைய நோக்கம் அவன் உங்களை புல் டவுன் பண்ண பார்க்கறது, சுற்றி திரிகிறது. ஏன் என்று சொன்னால் நீங்கள் அவனை ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறபடினால. அப்போ தெளிவாய் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வசனம், ஒரு பிரசங்கி எங்களை எச்சரிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் உடனே என்ன நினைக்கிறோம், இவரங்களை ஈஸி டாக்கெட் என்று பார்த்து எங்களை அடிக்க பார்க்குறாரு. அப்படி இல்லை. இப்போ யோவான் அடிகள் சொன்னதை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோணும். நீங்கள் தான் பொல்லாங்கனே ஜெயித்தவர்கள், பலம் உள்ளவர்கள். தேவ வசனம் உங்களிலே வாழுகிறது. தேவ வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், தமிழில் எழுதியிருக்க, ஆனால் ஆங்கிலத்தில் சரியாக மொழிபெயர்க்கப்பட்டு தேவ வசனம் உங்களில் வாழ்ந்து கொண்டிருக்குது. அப்போ நீங்கள் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினால அந்த ஸ்தானத்திலேருந்து, நீங்கள் இருக்கிற அந்த மேன்மையான ஸ்தானத்திலேருந்து உங்களை விழத்தள்ளத்தான் பிசாசானவன் கிரியை செய்கிறான். இது வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான். இந்த நாங்கள் இருக்கிறது ஒரு மேன்மையான ஸ்தானம். தேவனை அறிந்தவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறது உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். அந்த உன்னதமான நிலையிலிருந்து உங்களை இழுத்து விழுத்துகிறதுக்கு தான் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நாங்கள் இந்த வசனத்தை வாசிச்சோன்னு என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அவன் இந்த பாவத்தில் விழுந்து இருக்கிற ஜனங்களை அப்படியே வச்சிருக்கிறதுக்கு அவன் பிசாசுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே அவனுடைய டார்கெட் இல்லை. ஏன், அது அவனுடைய ஜனங்கள், அவனுடைய டார்கெட். அவன் யாரை குறிவைக்கிறான், யாரை இழுத்து விழ தள்ள பார்க்கிறான் என்று சொன்னால் அவனை ஜெயம் கொண்ட எங்களைத்தான். அப்போ அதனால தான் அவன் எங்களை இழுத்து விழ தள்ள அவன் வழி பார்க்கிறவனாக இருக்கிறான். அப்போ பாருங்கள், நாங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னோம், 3 காரியங்களை ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் விழுந்து போகிறான், அவனை எப்படியெல்லாம் பிசாசானவன் இழுத்து விழத்தள்ள பார்க்கிறான் என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்போ அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிற போது எங்களுக்கும் அது அதிக உற்சாகம் உள்ளதாக இருக்கும். என்ன மார்க்க சொன்னீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிஞ்சு கொண்டாங்களா? ஓகே. என்னென்று சொன்னால் 1 Peter chapter 5 verse 8 it said, be self-control and be awareness, because the Satan, he all around the world, because he tried to pull down the people who overcome him. So he always tried to pull down the people who overcome the Satan, not the people who good with him. Why he attacked the people good with him? He always tried to attack the people who overcome him. So that's why today we going to learn 3 things what happened in David's life. The David, man of God, he also in 3 situations he fall down. So that situation today we going to see what happened for him, and then we get the lesson from his situation. ஓகே, நாங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஏன் பார்க்கணும் என்று சொன்னால், இந்த இடத்துல யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா, தாவீதை விட நான் பரிசுத்தவான் என்று சொல்லி?
தாவீதை விட நான் கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறேன், அல்லது தாவீதை விடவும் நான் கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிறேன், மன உத்தமமாய் வாழுகிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படியாக இருந்தால் நீங்கள் எழும்பி போயிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே நான் என்ன உங்களுக்கு சொல்ல இருக்கு. அப்படிப்பட்ட தாவீது, அவனுடைய எண்ணம் சிந்தை எல்லாமே எப்பொழுதும் தேவனை நோக்கியே இருக்கும். தேவனை நோக்கி எப்பொழுதும் பார்க்கிற ஒரு மகன்தான் தாவீது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் 3 சந்தர்ப்பங்களில் பிசாசானவன் அவனை விழுத்தள்ளுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே மனப்பாடமான சம்பவம், எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 11:2. 2 சாமுவேல் 11வது அதிகாரம், 2 சாமுவேல் chapter 11 verse 12. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஞான ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளாய் இருந்தாள். ஓகே, 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாயிருந்தாள். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிற போதே எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அநேக தடவைகள் தியானத்துக்கு எடுத்து அநேக பிரசங்கிகள் மூலமா நீங்க கேட்டிருக்கிற பகுதி தான். யாரை பற்றியது? பத்சேபாலை பற்றியது. பத்சேபாலோடு தாவீது விழுந்து போன அந்த காரியத்தை குறித்து தான் இந்த இடத்திலே சாமுவேல் புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, பாருங்கள். அப்போ இந்த வசனத்திலே நாங்கள் சில பகுதிகளை நாங்கள் தியானிக்கிற போது இந்த வசனத்தை மேலோட்டமாய் வாசித்தால் அது எப்படியான ஒரு பாவமாக இருக்கும்? விபச்சார பாவம். அப்போ என்ன? சின் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் என்று தான் அது விளங்கும். அப்போ அது மேலோதியம் நீங்கள் வாசித்தாலே தெரியும் அது விபச்சார பாவமாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ விபச்சார அதை மேலே நீங்கள் வாசிக்கிற போதே விளங்கப்படுத்துறதுக்கு என்னத்துக்கு ஒரு பிரசங்கி? அது நீங்களே வாசித்து கொள்ளலாம் தானே. அப்போ இந்த பத்சேபாலுடைய காரியம் என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் ஆரம்பிக்கிற போதே இப்படி ஆரம்பிக்கிறது. எப்படி? மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராபாவை முற்றுகை போடவும் அனுப்பிவிட்டான். அப்ப இது என்ன சீசன்? ராஜாக்கள் யுத்தம் செய்கிற காலம். அப்ப யார் போகணும் யுத்தத்துக்கு? யார் போகணும்? தாவீது ராஜா போகணும். ஆனா அவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்பி விட்டாராம். அவர் என்ன செய்கிறார் பாருங்க, கடைசி வசனம் கடைசி போது சொல்லுகிறது, தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். பிரியமானவர்களே, எங்களுடைய பிரச்சனை முதல்ல பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிற முதல் காரியம் என்னன்னு சொன்னால், வேத வசனம் செய்ய என்று சொன்னா, போ என்று சொன்னா, சபைக்கு போ என்று சொன்னா என்ன செய்யணும்? போகணும். தேவன் செய்ய என்று சொன்னா செய்யணும். எல்லாரையும் செய்ய வச்சுட்டு எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு தாவீது எங்க செய்கிறார்? எருசலேமிலே இருக்கிறார். பாருங்கள், இதுதான் நாங்கள் எங்களுடைய பிசாசு எங்களை பிடித்துக் கொள்கிறதுக்கு அவனுக்கு நாங்கள் கொடுக்குற கிரீன் சிக்னல் இதுதான். இப்போ சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஆராதனை இருக்குன்னு சொன்னால் அந்த ஆராதனைக்கு போக வேண்டியது எங்களுடைய கடமை. அப்போ அதைத்தான் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, நீ சபை கூடுதலை விட்டு விடாத என்று சொல்லி. அப்போ நாங்கள் சபைக்கு வராமல் நாங்கள் வீட்டிலேயோ அல்லது வேற ஒரு காரியத்திலோ இருந்து விட்டால் பிசாசுக்கு தெரியும், இது அவரை பிடித்து கொள்றதுக்கு எனக்கு ஈஸியான வாய்ப்பு கொடுக்குறார். ஏனென்று சொன்னால் தாவீது வனாந்தரங்களிலே எல்லாம் அலைந்து திரிஞ்ச போதே சொன்னார், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்போ போவேன், உம்முடைய ஆலயத்தை நினைச்சு நான் கவலைப்படுறேன்னு எல்லாம் சொன்ன தாவீது. ஆனால் இப்போ பாருங்க, போக வேண்டிய காரியத்துக்கு போகாமல் இருக்கிறார். அவர் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் போகாமல் என்ன செய்கிறார்? தன்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார். பிரியமான, அப்போ பிசாசுக்கு அந்த வாய்ப்பு காணும். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு வாய்ப்புக்காகத்தான் அவன் காத்திருப்பான். அப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டால். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளாக இருந்தால். அப்போ உங்களுக்கு தெரியும், அது பத்சேபால். அவன் யார் என்று விசாரிக்கிறான். அது பத்சேபால் என்று அறிவிக்கப்படுகிறது. அவளை அழைப்பித்து அவளோடு தகாத காரியத்தை நடப்பிக்கிறதை நாங்கள் தொடர்ந்து வாசிக்க முடியும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பத்சேபால் என்பது ஒரு ஆண் பெண்
விபச்சாரம் என்பது வெளிப்படையாக நாங்கள் பார்க்கிற போதே தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, இதுக்குள்ள இருக்கிற முதல் முக்கியமான காரியம் என்று சொன்னால் பத்சேபாள் என்றது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு திசை திருப்புகிற காரியம். தேவனை விட்டு உங்களை திருப்புகிற எல்லா காரியமுமே ஒரு பத்சேபாள் தான். அது என்னவாயும் இருக்கலாம், நன்மையான ஏன் இந்த ஸ்திரீ எப்படியாயும் இருந்தால் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவராக இருந்தால். அப்ப டிஸ்ட்ராக்ஷன், பிசாசு உங்களுக்கு கொண்டு வருகிற டிஸ்ட்ராக்ஷன், உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப செய்கிறது எல்லாமே சௌந்தரியமாக இருக்கும், உங்களுக்கு பிடித்த காரியங்களாக இருக்கும். அதில் தான் கொண்டு வருவான். அவன் நண்பர்களாக இருக்கும், நல்ல நண்பர்களாக இருக்கும், நல்ல ஒருவேளை உங்களுக்கு பிடித்த நல்ல மனசுக்கு பிடிச்ச ஆக்களாக இருக்கும். சேர்ச்சுக்கு போகாதே என்று மட்டும் செய்வாங்க. எல்லாத்தையும் அலோவ் பண்ணி போட்டு என்ன செய்வார்கள், நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை போக விடாமல் செய்யக்கூடிய எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான் பிரியமானவர்களே. அப்போ பத்சேபாள் என்கின்ற போது நாங்கள் வெறுமனை நினைக்கிறோம் அது ஒரு 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 மாமிச பலவீனம் என்று. இல்லை, அது தேவனை விட்டு பிரிக்கிற எல்லாமே பத்சேபாள் தான். இன்றைய நாளில் எங்களுடைய கைகளிலேயே நல்ல ஒரு பத்சேபாள் இருக்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் தான் ஃபோன் பைபிள் வாசிப்போம் என்று நினைச்சாலும் ஃபோனை எடுத்தோம்னு சொன்னால் எவ்வளோ நேரம் போகுதுன்றே தெரியாது, அவ்வளோ நேரம் போகும். இல்லை, ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தை ஃபோன் தின்னும், பைபிள் வாசிக்க வேண்டிய நேரத்தை ஃபோன் தின்னும். அது மட்டும் இல்லை, சபையில் இருந்துட்டு பைபிள் பார்க்குறேன்னு ஃபோனை எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அது எங்கே இருந்து வருதோ அதுக்கு பின்னால் போயிடுவாங்க. வாட்ஸ்அப்லேருந்து வந்த வாட்ஸ்அப்புக்கு, இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்த இன்ஸ்டாகிராமுக்கு. எங்களுடைய கரங்களிலேயே இன்றைக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை பிசாசானவன் கொடுத்து வச்சுக்கான். நல்ல அழகாக நாங்களே விலை கொடுத்து கவர் எல்லாம் போட்டு விழுந்தாலும் முடியாதபடி எல்லாம் செய்து எங்களுடைய கரங்களிலேயே வச்சிருப்போம். அப்போ பாருங்கள், தேவனை விட்டு சில பேருக்கு வேலை பாருங்கள், இன்றைக்கு ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தை தேட முடியாதபடிக்கு இது வேலை இருக்கும், நல்ல வேலையாக இருக்கும், மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும், விடையிலாமல் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவான். அது பிசாசுக்கு தெரியும் எந்த காரியத்தினால யாரை வெளுத்தலாம் என்று. அதுக்கு நாங்கள் எங்கே இடம் கொடுப்போம் என்று சொன்னால், அவனுக்கு எப்போ இடம் கொடுக்குறோம்னு சொன்னால், நீங்கள் தேவ சமூகத்தை தேடாமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இருக்கிறது. உங்களுக்கு உபவாச கூட்டம் இருந்தால் உபவாச கூட்டத்துக்கு போகணும்னு விட அதுக்கு தான் போக பார்க்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு இருந்தோமோ, இல்லை வீட்டில் இருந்தோமோ, இல்லை நாங்கள் காணப்பட விட்டு அது வேறு இடங்களில் இருந்தோம்னு சொன்னால், அவன் அங்கே வச்சு எங்களை டார்கெட் பண்ண வலிக்கிடுவான். அவன் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுப்பான். இந்த இடத்துல இவருக்கு இந்த காரியம், இந்த ஃபோனுக்கு தெரியும் எங்களை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி. நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை காட்டும், எதை விரும்பலையோ அதை ஸ்கிப் பண்ணும். இப்படி அநேக அதை விட பிசாசு மேலானவன். அவன் என்ன செய்வான்னு சொன்னால், உங்களுடைய மனசுக்கு எது பிடிக்குதோ அதை உங்களிடத்தில் அனுப்பி உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிப்பான் பிரியமானவர்களே. அப்போ முதலாவது பிசாசு உங்களை விழச் செய்கிற காரியம் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுப்பான். நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகாமல், தேவனை நோக்கி பார்க்காமல், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது ஒரு கவனத்தை திசை திருப்புற காரியம், அது நல்ல காரியமாக இருக்கும். பத்சேபாளின் ஒரு பார்க்கறதுக்கு வடிவில் அவன் மகா சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறாள் என்றேன் வேதம் சொல்லுது என்று சொன்னால், உங்களுக்கு வருகிற டிஸ்ட்ராக்ஷன் அது நல்லதாக இருக்கும், உங்களுடைய மனசுக்கு மிகவும் பிடிச்சதாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் திரும்புவீங்க. இப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு உங்களை திருப்பக்கூடியதாக இருக்கும். கர்த்தரா இதா இப்போ சில வேளைகளில் எங்களுக்கு வரும், எனக்கே வரும். இப்போ ஒரு கொண்டாட்டத்துக்கும் போக வேண்டியிருக்கும், சேர்ச்சுக்கும் போக வேண்டியிருக்கும். எதுக்கு போகிறது, முக்கியமான ஆக்களாக கிடக்குது, இன்றைக்கு ஒரு நாள் தானே, அப்படி தோணும் எங்களுக்கு. அது அந்த நாள்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ சனிக்கிழமையில தான் சொல்லுவாங்க கொண்டாட்டத்துக்கு அடித்து, ஞாயிற்றுக்கிழமையில தான் சொல்லுவாங்க கட்டாயம் வரணும் பிரதரண்டு நிற்பாங்க. டிஸ்ட்ராக்ஷன், தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு இது. ஆனால் பிசாசு பார்ப்பான், நாங்கள் இங்கே போகாமல் அங்கே போனோம்னு சொன்னால் உடனடியாக பிடிச்சு கொள்ளுவான். அதை வச்சு ஒரு 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 ஆராதனைக்கு கட் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அவன் அடுத்தடுத்த ஆராதனைக்கும் அதே பேட்டர்னில் அனுப்பி கொண்டே இருப்பான். வேறு டிஸ்ட்ராக்ஷன், வேறு காரணம் சொல்லுவோம், நல்ல காரணம் சொல்லுவோம், தேவையான காரணமாக இருக்கும், சில விட அவசியமாக இருக்கும், நாங்கள் விலத்தவே முடியாத அவசியமான காரியங்களாகவும் கூட இருக்கும் பிரியமானவர்களே. அந்த டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்து, அந்த கவன சிதைவுகளை கொண்டு வந்து உங்களை தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவன் விழத்தள்ள வேலைகள் பார்ப்பான். இந்த பத்சேபாளோட தாவீது பாவம் செய்த உடனே அது நின்று விடவில்லை, அது அப்படியே தொடர்ந்து கொண்டே போனிச்சு. பத்சேபாளோட இப்போ தவறு செய்து விட்டால், அதனால ஒரு பிள்ளை உண்டாயிட்டுது. இப்போ உரியா அவளுடைய கணவர், உரியாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் அது பிரச்சனையாக போயிடும், தனக்கு மான பிரச்சனையாக போயிடும். என்ன செய்கிறார், உரியாவை அழைப்பிக்கு பார்த்து அவனை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப பார்க்கிறார். உரியா
அவன் உத்தமனாக இருக்கிறான். அவன் மற்ற ஜனங்கள் தன்னுடைய நண்பர்கள் யுத்தத்தில் இருக்கிற போது நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று மறக்கிற போது இப்போ உரியாவை கொலை செய்ய முயற்சி செய்து அவனை கொலை செய்து விடுகிறார். அப்போ பாருங்கள், ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள நாங்கள் போயிட்டோம்னு சொன்னாலும், ஒரு இடத்துல திசை திரும்பி போனோம்னு சொன்னால் அது அப்படியே விடாது. அது அப்படியே படிப்படியாக வேற என்று கொண்டு போய் எங்களை மோசமான பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும். முதலாவது விபச்சார பாவத்துக்குள்ள விழுந்தார், அடுத்தது கொலைபாதகத்துக்குள்ள விழுந்தார். ஒரு உரியாவை மட்டும் இல்லை, உரியாவை கொள்ளுகிறது நிமித்தம் அநேக தாவீதினுடைய யுத்த வீரர்கள் அந்த இடத்துல மரித்து போகிறதை நாங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், இப்படித்தான் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு இடத்துல நீங்கள் திரும்பிட்டீங்களன்னு சொன்னால் அப்படியே கண்டினியூ ஆகி நீங்கள் மீள முடியாத அளவுக்கு கொண்டு போய் உங்களை விட்டுரும். அப்போ நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாமல், தேவனை நோக்கி பார்க்க முடியாமல் எங்களை திருப்புகிற எந்த காரியம் வந்தாலும் அதை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? அது யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசின் இடத்திலிருந்து வருகிற அக்கினி அஸ்திரமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதற்கு எதிர்த்து நிற்க நாங்கள் பழக வேண்டும். 2வது காரியத்தை எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 சாமுவேல் 24 1-2 வசனங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பாரென்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாவை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். பாருங்கள், இப்ப 2வது காரியம் நாங்கள் என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டதாம். ஏன்? தாவீது ராஜா என்ன செய்கிறார்? ஜனங்களை தொகையிடும்படியாக ஜனங்களை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ இதில் பார்க்குற போது எங்களுக்கு அதில் எதுவுமே ஒரு வித்தியாசமாக தெரியாது. இதுக்கு என் கர்த்தர் கோவிக்கொண்டுமன்றது போல இருக்குமே. என்ன ஜனங்களை தொகையிட்டா என்ன? ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களை தொகையிட்டு பார்க்கத்தானே வேணும். ஒரு கவர்மெண்ட் சென்சஸ் எடுக்குன்னு தானே. பெல்ஜியம் கவர்மெண்ட் எப்பயுமே பெல்ஜியத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறேன் ஒரு சென்சஸ் எடுக்காமல் இருக்குமா? எல்லா நாடுமே எடுத்து வச்சிருக்குமா? எல்லா ராஜாவுமே அதை செய்வார்கள். அப்போ இந்த இடத்துலயே தேவனுக்கு கோபம் மூலம் வேண்டும் என்று எங்களுக்கு தோணும். என்ன நோமலா பைபிளை வாசிச்சா இதுக்கு என் கர்த்தர் கோவப்பட வேண்டும். பாருங்கள், இந்த சென்சஸ் எடுக்கிறதை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நியமத்தை கொடுத்தார். இப்போ நீங்கள் ஒரு ஆளை கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு இவ்வளவு காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ தாவீது அந்த நடைமுறையை பின்பற்றாமல் கணக்கு பார்த்தார். இது முதலாவது காரியம். அதாவது தேவ வார்த்தைக்கு செவிப்படுக்காமல் கணக்கு பார்த்தார். அதை விட பிரதானமான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல தாவீதுக்கு என்ன வந்துச்சு? பெருமை. ஏன்னு சொன்னால் தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி விட்டார். இப்ப தாவீது போய் யுத்தம் செய்கிற எல்லா இடத்திலும் தாவீதுக்கு வெற்றி, பெரு வெற்றி. தாவீதை போல ஒரு ராஜா இல்லை என்று சொல்லத்தக்கதாக சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலும் அவர் ஒரு ஜெயம் பெற்றவராக இருக்கிறார். இப்ப தாவீது தான் அந்த இடத்துல இருக்கிற சுப்ரீம் பவர். எல்லாருக்கும் பயம். பெலிஸ்தருக்கு பயம், அம்மோனியருக்கு பயம், மோவாபியருக்கு பயம், எல்லாருக்குமே தாவீது என்றால் பயம். இப்ப தாவீதினுடைய இருதயத்துல இவ்வளவு நேரம் காலமா என்ன எண்ணம் இருந்துச்சு? கர்த்தர் என்ன உயர்த்தினார், கர்த்தருடைய பலத்தினால நான் ஜெயம் கொள்கிறேன், அதை பாட்டெல்லாம் பாடினார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி எல்லா புகழையும் எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து கொண்டிருந்த தாவீது இப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய மனசுல என்ன ஒரு எண்ணம் வந்துட்டுதுன்னு சொன்னால், என்னென்று நான் இவ்வளோ வெற்றியை பெறுகிறேன், என்னிடத்துல அநேக யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், என்னிடத்துல எனக்காக போர் செய்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்ற ஒரு எண்ணம் வந்துட்டுது. இப்போ என்ன செய்யணும்? அப்போ அந்த ஒரு எண்ணம் வந்தோன்னு என்ன செய்கிறார்? எல்லாரையும் கணக்கெடுப்போம், எல்லா டேட்டாவையும் வச்சுக்கொள்ளுவோம், அதை வச்சு ஓகே அம்மோனியருக்கு போகணும்னு சொன்னால் எல்லாரையும் கூப்பிட தேவையில்லை. ஏன்? அப்போ அம்மோனியரில் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களேன்னு சொன்னால் நான் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் இருந்து ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டாலே எனக்கு காணும். அப்படி அவர் ஒரு தொகையை எடுக்க விரும்புகிறதை பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னால் இவ்வளவு நாளாக தனக்கு வெற்றியை தந்தது கர்த்தர் என்கின்ற எண்ணம் மாறி இப்போ அவருக்கு என்ன பெருமை? என்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? என்னுடைய பெரும் படை, என்னத்துல பெரிய படை இருக்குது. அப்போ இதை சொல்லுகிற போது ஒருவேளை நானா இதன்றேன் என்று நீங்கள் இணைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த எண்ணத்தை, தேவனுக்கு விரோதமான இந்த சிந்தனையை, இந்த பெருமையை தாவீதினுடைய உள்ளத்தில் யார் போட்டிருப்பார்? பிசாசானவன் போட்டிருப்பார். எப்படி நாங்கள் சொல்ல முடியும்?
எடுத்து வாசிப்போம். இதே சம்பவத்தை 1 நாளாகமம் 21:1 1 நாளாகமம் 21:1 தெளிவாக எழுதியிருக்கிறது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. யாராம் தாவீதை ஏவி விட்டது? சாத்தான். இஸ்ரவேலை தொகையிடும்படியாக சாத்தான் பாருங்க ஏவி விட்டது. அப்ப எங்களுடைய இருதயங்கள்ல பெருமையை ஏவி விடுகிறது அல்லது பெருமையான எண்ணங்களை வர வைக்கிறது சாத்தானுடைய மிகப்பெரிய காரியமாயிருக்கிறது. அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் எங்களுடைய இருதயத்துல பெருமையை கொண்டு வருவான். இவ்வளவு நாளாய் தாழ்மையாய் கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார், கர்த்தர் தான் எனக்காக எல்லாத்தையும் செய்தார் என்று வாழ்ந்தவன் தான் தாவீது. ஆனால் இப்ப பெரும் வெற்றி, பெரிய எல்லா யுத்தங்கள்லையும் வெற்றி, எல்லா தேசங்கள்லையும் வெற்றி. அதனால என்ன செய்கிறார்? இப்ப அவர் என்ன நினைக்க, அவர் தான் இப்ப சுப்ரீம் பவர். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி யாருக்கு நினைச்சாலும் டாக்ஸ் போடலாம், எந்த நாட்டுக்கு நினைச்சாலும் நான் யுத்த கப்பலை அனுப்புவேன், அப்படியெல்லாம் பெருமை வந்தோடனே அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய இஷ்டத்துக்கு செயற்பட வருகிறார். பெருமை வந்த உடனே அங்க பிசாசு பூந்து கொள்கிறான். பிரியமானவர்களே, உங்களுக்கு பெருமையான எந்த எண்ணம் வந்தாலும் அதனுடைய வேர் சாத்தானத்தான் இருக்கிறார். எந்த பெருமையும் தேவனிடத்தில் எது வராது. பெருமையினுடைய அஸ்திவாரமே சாத்தான் தான். அவன் பரலோகத்துல பெருமை கொண்டதுனாலதான் தள்ளப்பட்டான். பெருமையான எந்த எண்ணம், சில பேருக்கு தங்களுடைய வேலையை குறித்து பெருமை இருக்கலாம், தங்களுடைய தாளந்துகளை குறித்து பெருமையா இருக்கலாம். இப்போ சில பேர் நினைக்கலாம், என்ன நான் வர்ஷிப் பண்ணினா ஜாக்கப் பிரதர் கீழே நினைஞ்சு வந்து நினைக்கலாம், என்ன பார்த்து என்ன பாடுறது வாசிக்கிற மாதிரி கிடக்குன்னு சொல்லி. ஏன்? அவருக்கு தந்த பாட்டில் ஒரு பெருமை. நல்ல காரியங்கள்லேயே ஆவிக்குரிய காரியங்கள்லேயே சில பேர் பெருமைப்படுவீங்க. அந்த பரிசேயனுடைய உவமையை அந்த கதையை நாங்கள் வாசிக்கிறோம் தானே. அவன் என்ன, நான் உபவாசம் பண்ணுகிறேன், தசோபாகம் கொடுக்குறேன், என்ன பெருமை? ஆவிக்குரிய பெருமை. இன்றைக்கு சபைகளில் அநேகருக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்கு. நான் அவரை விட பெரிய பாட்டுக்காரன், நான் அவரை விட பெரிய பிரசங்கி, நான் பிரசங்கம் பண்ண அப்படியே சபையை அசைஞ்சு போயிடும். இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள், நான் கான்சர்ட் நடத்தினா லட்சம் பேர் வருவாங்க. எங்கே இருந்து வருது இந்த பெருமையெல்லாம்? தேவனிடத்துல இருந்து வருகிறதா? இல்லை, பிசாசானவன் அவர்களுடைய உள்ளத்தில் கொண்டு வருகிறது தான் பெருமை. பிரியமானவர்களே, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தாவீதினுடைய அந்த பெருமையான குணத்துக்கு எதிராய் தேவன் தன்னுடைய வாதியை தேசத்தின் மேல அனுப்புகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப பாருங்கள், நீங்க பெருமையான எந்த குணமும் உங்களிடத்துல வருது என்று சொன்னால் அது பிசாசினிடத்தில் இருந்து வருகிறது மட்டும்தான். உங்களுடைய வேலையை குறித்து நீங்க பெருமைப்படலாம், பிள்ளைகளை குறித்து பெருமைப்படலாம், சந்தோஷப்படுகிறது வேற. பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, அதுகள் வேற. ஆனால் சில பேருக்கு பெருமை எப்படி வரைஞ்சிடுவாங்க? கம்பரிஷனோட தான் வரும். இப்போ தெபோரா நல்லா படிக்கிறாள்ன்றது சந்தோஷப்படுறது வேற. தெபோரா இமானுவேலாவோட நல்லா படிக்கிறாள்னு சொன்னால் பெருமை விளங்குது. அதுதான் வித்தியாசம். எந்த பிள்ளை நல்லா ஓர்கன் அடிக்கிறான்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறதுல நீங்கள் சந்தோஷப்படுறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அவன் ராஃபேலை விட நல்லா அடிக்கிறான்னு நினைச்சா அங்கதான் பெருமை வரும். பெருமையினுடைய ஊற்று பிசாசிலத்திலிருந்து வர்றது. பிரியமானவர்களே, அந்த இடத்துல அவன் டக்குன்னு அடிப்பான். அப்படியா, அப்ப நீ இதை செய், அதை செய், அவரை விட இதை செய்யப்பார், அவரை விட அதை செய்யப்பார் என்று சொல்லி அந்த இடங்கள்ல தான் உங்களை பிசாசு செயற்பட வலிக்கிடுவான். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நல்ல காரியங்கள்லயே பெருமையை கொண்டு வருவான். நாங்க என்ன பண்ண, நல்லது தானே. இப்ப சேர்ச்சில் இந்த ஊழியத்தை செய்யறதுல போட்டி போட்டா என்ன? ஏன் போட்டி? சேர்ச்சில் ஏன் போட்டி வரணும்? பகிர்ந்து கொண்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து ஊழியங்களை செய்கிறது தான் தேவனுடைய நியமமாக இருக்கிறது. இல்லை எந்த புள்ள வரணும், எந்த வைஃப் வரணும், எந்த புருஷன் தான் செய்யணும் என்று சொன்ன எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வர வலிக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பெருமை தான் காரணம், வேற ஒன்றுமே காரணம் இல்லை. அந்த காரணத்தை அதை கொண்டு வருகிறவன் யார்? பிசாசு தான் ஏவி விட்டான். சாத்தான் தாவீதுடைய இதயத்தை ஏவி விட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசானவன் எங்களை கீழே விழத்தள்ளுகிறதுக்கு பாவிக்கிற அடுத்த ஆயுதம் பெருமை. முதலாவது டிஸ்ட்ராக்ஷன் என்று பார்த்தோம், கவன சிதறல்கள் மூலமாக அது எல்லாருக்குமே வரும். என்று சொன்னால் மாமிசம் எப்பயுமே சிதறி போகும். வேதவசனமே சொல்லுகிறது, ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. அப்போ மாமிச பாவங்களினால எப்பொழுதுமே நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி போக முடியும். அதுதான் வேதவசனம் எச்சரிக்கிறது. தாவீதே விழுந்து போனார். தாவீதை காட்டிலும் நாங்கள் உத்தமமானவர்கள் இல்லை, கர்த்தரை பற்றி கொண்டவர்கள் இல்லை. இப்போ நாங்கள் எவ்வளோ பயத்தோட நடுக்கத்தோடு இருக்கோம்.
அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து நாங்கள் தாழ்மைக்கு ஒரு உதாரணம் காட்டணும்னா வேதத்தில் யாரை காட்ட முடியும்? தாவீதைத்தான் காட்ட முடியும். நீங்கள் வேதம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக நாங்கள் தாழ்மைக்கு ஒரு உதாரணம் காட்டணும்னா தாவீதைத்தான் காட்ட முடியும். அப்படிப்பட்ட தாவீதினுடைய இருதயத்திலேயே பெருமையை கொண்டு வர சாத்தானால முடியுது என்று சொன்னால், உங்களுடைய இருதயங்களில் பெருமையை விதைக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு இலேசான காரியம் பிரியமானவர். மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த காரியத்தில் தேவனை விட்டு எங்களை பிரித்து விடுவார். நாங்கள் பெருமை, இன்றைக்கு சபைகள் சின்ன பின்னப்பட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் பெருமை. நான் ஊழியம் செய்யணும், நான் நல்லா பிரசங்கணும், நான் நல்லா பாடணும், நான் நல்லா இசை வாசிக்கணும் என்று நினைக்கிறது பெருமை இல்லை பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் எப்போ மற்றவர்களோட உங்களை ஒப்பிட்டு அவரை விட நான் நல்லா செய்யணும், அவரை விழுத்தி போட்டு நான் பெறணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிற போது அது பெருமையினுடைய ஊற்று தான். அது வேறு ஒன்றுமே இல்லை பிரியமானவர். நீங்கள் சந்தோஷப்படுகிறதற்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. வேதம் அதற்கு எந்த தடையும் விதிக்கல. ஆனால் நீங்கள் பெருமைப்படுகிறதற்கு உங்களுக்கு அது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியம் இல்லை, அது பிசாசனிடத்திலிருந்து வருகிற காரியம். நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். முதலாவது டிஸ்ட்ராக்ஷனுக்கு, அடுத்தது பிரேடுக்கு. மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதை வாசிக்கிறதுக்கு முன்பாகவே நான் சொல்லுகிறேன், இந்த பகுதியிலே யாருமே இது ஒரு தாவீது இப்படி ஒரு காரியத்துக்குள்ள போனாரா, இல்லை இது ஒரு பாவமான காரியமா, இல்லை இது ஒரு விழுந்து போன காரியமா, இதை பற்றி நாங்கள் இதுக்கு முன்ன கேள்விப்பட்டதே இல்லையே என்று நினைக்க தோணும். அப்படியான ஒரு இடம். ஆனால் பாருங்கள், வேதம் இந்த இடங்களில் நாங்கள் அவதானமாய் வாசிக்க வேண்டிய பகுதிகள். வாசிப்போம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டார். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கிலீஷ் பைபிளில் நான் பார்த்தேன், டேவிட் வாஸ் ஆங்கிரி என்று இருக்குது. உங்களோட நெதர்லாண்ட்ஸ் பைபிளில் என்னென்று இருக்குது? கோவப்பட்டார் என்று இருக்குதா? விசனப்படுற என்று அதுக்கு என்னென்று இருக்கு? ஆங்கிரி என்று இருக்கா? கோவப்பட்டார் என்று சொல்லியிருக்கா? ஓகே, அது கோபம், ஓகே, அது சரியானது தான், விசனப்பட்டார் என்றதுக்கு. ஆனால் தமிழில் விசனம் என்கிறது நல்லம். விசனம் என்கிறது தனியாக கோபம் மட்டுமில்லை, அதில் ஒரு அப்செட். சரியான இது சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆக்கள் தான் அது அப்செட் ஆகிட்டாருன்னு சொல்லுவோம். அந்த அப்செட் ஆகிறதுல என்ன இருக்கும்? கோபமும் இருக்கும், விரக்தியும் இருக்கும். கொஞ்சம் ஒரு விரக்தியான தன்மை, அது ஏற்றுக்கொள்ள முடியாததும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு கோபமும் இருக்கும். இப்போ தாவீதுக்கு ஊசாவை கர்த்தர் அடித்ததின் நிமித்தம் என்ன வந்துட்டு தான்? விசனம் வந்துட்டு தான் பிரியமானவர்கள். அப்போ பாருங்கள், இந்த பகுதியை நாங்கள் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு சபைகளில் அநேகர் இடறி போகிறதுக்கு, சபைகளுக்கு வர முடியாமல், தேவ சமூகத்தை தேட முடியாமல் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் விசனம். இதை நாங்கள் பெரும்பாலும் பார்க்கறதில்லை. ஏன்னு சொன்னால், சும்மா வாசித்தாலும் இது விளங்காது. ஏன் இந்த விசனம் வருது, ஏன் இந்த கோபம் வருது என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க வேண்டும். பாருங்கள், தாவீது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வலிக்கிறார். 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தாவீது செய்ய வலிக்கிட்டது எந்த ஒரு பாவமான காரியமும் அல்ல. தாவீது ஒரு நல்ல காரியத்தை தான் செய்ய வலிக்கிட்டார். என்ன காரியத்தை செய்ய வலிக்கிட்டார்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வீட்டில் இருக்கு, ஒரு ஆளுடைய வீட்டில் இருக்கு. அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து அதற்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது நினைத்தார். இது நல்ல காரியமா, கூடாத காரியமா? இதில் ஏதாவது பிழை இருந்துச்சா? ஒரு பிழையும் இல்லை. பாருங்கள், இந்த வசனத்தை நான் பிறகு விளங்கப்படுத்துகிறேன். இப்போ என்ன செய்கிறார் என்று சொன்னால், தாவீது அதை ஒரு புது ரதத்தில் வைத்து அழகாய் நடத்தி கொண்டு வர. பாருங்க, வசனம் தொடங்கும் போதே அழகாய் தொடங்கும். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவிலே வாசமாக இருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரம் எழுந்து தேவனுடைய பெட்டியை புது ரதத்தின் மேல் ஏற்றி கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் ஐயோவும் அந்த புது ரதத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இது நல்ல காரியம் தானே. ஏன்னு சொன்னால், அபினதாபின் ஒரு மனுஷன் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்குது. தாவீது
நினைக்கிறார் அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து அதை ஒரு கூடாரத்தில் வச்சால் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து கர்த்தருடைய பெட்டியை கர்த்தருக்கு பலி செலுத்த முடியும், கர்த்தரை தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய பெட்டியை அவன் எருசலேமுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லாத ஏதாவது ஒரு பாவமான காரியமா? அந்த அந்த ரதத்தை நடத்தி கொண்டு வருகிறவன் தான் யார்? ஊசா. அப்போ ஊசாவும் யாருமா நடத்துகிறார்கள்? அகியோவும் ஊசாவும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், இந்த இடத்துல அந்த ரதம் என்னது, அந்த மாடுகள் மிரண்டபடினால, கணக்க ஜனங்கள் தானே, மாடுகள் மிரண்டபடினால இந்த ரதம் ஆடி இந்த உடன்படிக்கப்பட்டி விழப்பாக்குது. அந்த நேரத்தில் ஊசா என்ன செய்கிறான்? கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டி விழுந்து போகாதபடிக்கு தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த உடன்படிக்கப்பட்டியை பிடித்து கொள்ள பார்க்கிறான். இது கூடாத காரியமா? கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டி விழப்போகுது, அதை ஒருத்தன் தாங்கி பிடிக்க பார்க்கிறான். அது கூடாத காரியமா? சொல்லுங்களேன். அது கூடாத காரியமா? ஏன்னா உடன்படிக்க விட்டு அவன் பிடிக்காட்டி உடன்படிக்கப்பட்டி கீழே விழுந்துடும். அதை பிடிக்க பார்த்தானா? இப்போ என்ன 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது பாருங்க, 6வது வசனத்திலிருந்து வா. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அங்கே அவனுடைய தேவனுடைய பெட்டியண்டையிலே செத்தான். அப்போ இந்த வசனத்தை நாங்கள் தெளிவாக எப்படி வாசித்தாலும், எப்படி உருட்டி பிரிட்டி வாசித்தாலும் யாரில் பிள்ளை? கர்த்தரில் பிள்ளை. அவன் தாவீதுன்னு நல்லதுதான் செய்ய வலிக்கிட்டார். தாவீது ஒரு வீட்டில் இருக்கிற உடன்படிக்கப்பட்டிய, அது வீட்டில் இருந்தால் எத்தனை பேர் போய் பார்க்க? இப்போ குணா பிரதர் வீட்டில் உடன்படிக்கப்பட்டி இருந்தால் எந்த நேரம் குணா பிரதருக்கு போய்ட்டு அடிச்சு பிரதர் வரலாமா பார்க்கலாமான்ட்டு ஹவுஸ் பிராக் வச்சில் போகணும். ஆனால் இதே சபையில் இருந்தால் நாங்கள் விரும்புகிற நேரம் எல்லாம் வந்து பார்க்கலாம். அப்போ தாவீது செய்ய வலிக்கிட்டது நல்ல காரியம், ஊசா செய்ய வலிக்கிட்டது நல்ல காரியம். அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பெட்டி விழப்போகுதே என்று சொல்லி அதை பிடிக்க போனான். ஆனால் கர்த்தருக்கு என்ன வந்துட்டு தான்? கோபம் வந்துட்டு தான். இதை வாசிச்சா யாரில் பிள்ளை போல கிடக்குது? கர்த்தர்லாம் பிள்ளை என்ன? அப்போ இதுதான் நாங்கள் சில வேளைகளில் பிரசங்கிமாருடைய முக்கியமான நோக்கியம். இந்த மாதிரி இடங்களில் தான் ஜனங்களுக்கு நாங்கள் விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ தாவீது செய்த நோக்கம் பிழை இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் சில நல்ல காரியங்களை செய்ய வாஞ்சைப்படுவீர்கள், ஆயத்தப்படுவீர்கள், அதற்காக பிரயாசப்படுவீர்கள், அது நல்லது தான். ஆனால் இங்கே எங்கே பிழை வந்துச்சு என்று சொன்னால் நடைமுறையில் தான் பிழை வந்துச்சு. என்ன நடைமுறையில் பிழை வந்துச்சு? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் தெளிவாகவே மோசேக்கு கட்டளைகளை கொடுத்தார். எப்படி கொண்டு போகணும்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தோளில் தூக்கி கொண்டு போகணும். யாரும் தூக்கிட்டு போகலாமா? ஆசாரியர்கள் தூக்கணும். ஆசாரியர்கள் யாரும் தூக்கலாமா? இல்லை. வேறு பிரிக்கப்பட்டு அதுக்கு சொல்லி ஊழியத்துக்கு கர்த்தர் ஆக்களை நியமிச்சு வச்சுக்க, அவர்கள் தான் தூக்கிட்டு போகலும். அப்ப அந்த காரியத்தை அவர்கள் செய்யாதபடிக்கு என்ன செய்கிறார்கள்? இங்கே 3வது வசனத்தில் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப எங்க இந்த தாவீது இதை பிடிச்சார்? புது ரதத்தின் மேல கர்த்தருடைய பெட்டியை ஏற்றுறது தாவீதுக்கு தெரியாதா? கர்த்தர் தெளிவாய் நியமத்தை கொடுக்கப்பட்டிருக்குது மோசே மூலமாக உடன்படிக்கப்பட்டி இப்படித்தான் காய் வரப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இப்ப தாவீது என்ன செய்கிறார்? புது ரதத்தின் மேல தேவனுடைய உடன்படிக்கப்பட்டியை வைக்கிறாராம். அப்ப இது எங்க இருந்து அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அங்க சுற்றி இருக்கிற எல்லா தேசங்கள்லயும் அதான் நடைமுறை. என்ன செய்வார்கள்? அவர்களுடைய தேவர்களுடைய உருவங்களை சுற்றி வருகிற போது ரதங்களை உண்டு பண்ணி அந்த ரதங்களை மாடுகள் இழுத்து கொண்டு போகும். அந்த ரதத்தில் அவர்களுடைய தேவர்களுடைய அந்த சிலைகளை வைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, அதே போல தான் இந்த பெலிஸ்தர்கள் இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து அதை மறுபடியும் இஸ்ரவேலர்களிடத்தில் அனுப்புகிற போதும் என்ன செய்தார்கள்? ஒரு ரதத்தில் வச்சு தான் அனுப்பிவிட்டார்கள். அப்போ என்ன நினைச்சார் என்று சொன்னால் தாவீது, இப்போ கனகாலம் போயிட்டுது, மனாந்திரத்தில் இருந்து இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தாச்சுது, காலம் போயிட்டுது, இனியும் நாங்களையும் பழைய நடைமுறையை கொண்டு போகணும், புதிய நடைமுறைக்கு இந்த உலகம் ஃபுல்லாக கடைப்பிடிக்கிற இந்த நடைமுறையை நாங்கள் தேவனுடைய காரியத்துக்குள்ள கொண்டு வருவோம் என்று பார்க்கிறார்கள். இன்றைக்கு அநேக சபைகள்
அநேக ஊழியக்காரர்கள், அநேக வாலிப பிள்ளைகள் விழுந்து போகிற இடம் இதுதான் பிரியமானவர்களே. உலகத்தினுடைய நடைமுறைகளை எல்லாத்தையும் ஈஸியாக சேர்ச்சுக்களை கொண்டு வருவாங்க. நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஒரு ஆராதனை வச்சே சொல்லுகிறேன். என்ன செய்கிறார்கள்? லைட் எல்லாம் பூட்டி, அதெல்லாம் புடாண்டி, புகையெல்லாம் அடித்து எங்கேருந்து எடுக்கிறார்கள் இந்த கான்செப்டை? சினிமா பாடகன் மாதிரி இந்த உலக இசை செய்கிறவங்கள்ட்ட இருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் என்ன சினிமா பாட்டையாக பாடுறோம், இல்லை நாங்கள் என்ன வெளியே அந்த இங்கிலீஷ் ஆல்பங்களில் வந்து நாங்கள் கிறிஸ்டியன் பாட்டைத்தானே பாடுகிறோம். எங்களோட நோக்கத்தில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எங்கே தவறு வருது? நடைமுறையில். அது அப்போ பெர்க்மன்ஸ் ஐயா இப்படி நின்று அப்படி பாடினாருன்றதுக்காண்டி நாங்கள் அப்படி பாடலாது. சாரோ நோஜினி அப்படி பாடினான்றதுக்காண்டி நாங்கள் இப்போ இப்போ எல்லாம் ட்ரெண்ட் மாறுது, எல்லாம் மாறுது. நாங்கள் என்ன செய்யலாம்? நடைமுறையை மாற்றலாம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் அதை உபதேசிக்கிறார்கள். இப்போ தாவீதும் அதே தான் செய்தார். இவ்வளோ காலம் போயிட்டு இப்போ நாங்கள் வனாந்திரத்தில் நடந்து திரிகையிலேயே காவி கொண்டு திரிகிறதுக்கு இப்போ நல்ல வடிவான ரோட் எல்லாம் இருக்குது. நாங்களும் நல்ல வசதியாக வந்துட்டோம். எங்கள்கிட்ட மாடு இருக்குது, ரதம் இருக்குது. பூட்டி மற்றவர்கள் செய்கிறது போல நாங்களும் செய்யலாம் தானே என்று சொல்லுகிற எண்ணம் பெறுகிறது. பிரியமானவர்கள், பாருங்கள், நோக்கம் நல்லதாக இருந்தாலும் நடைமுறை பிழைத்து போகிறது. இதுதான் முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஏன்றது நல்ல நோக்கம், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும். ஆனால் நடைமுறைகளுக்கு ஒத்து வரையில்லை என்று சில வேளை பாஸ்டர் அதை மறைச்சிட்டா, இல்லையே இது இது வேதத்தின்படி இல்லை அப்படி என்று சொன்னால் அப்செட் ஆகிடுவாங்க. விசனம், இதை செய்யாதீங்க, இது வேத வசனத்துக்கு முரணாக இருக்குன்னு சொன்னால் விஷயம் நாங்கள் நல்லது தானே செய்ய வலிக்கிறோம். ஏன் தேவனுக்கு கோபம் மூலணும்? கர்த்தருடைய நியமம் மாறாது, வேதம் மாறாதது. பிரியமானவர்களை, நீங்கள் என்ன நாலேஜுக்குள்ளே போகலாம், உலகம் எப்படி மாறலாம், தொழில்நுட்பங்கள் எப்படி மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் மாறாதது. கர்த்தர் இப்படி செய்யணும்னு சொன்னால் அப்படித்தான் செய்யணும். அதை மீறினா கர்த்தருக்கு கோபம் பெறும். உண்மையாய் கர்த்தருக்குள்ள உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு கோபம் பெறும். அப்போ நீங்கள் என்ன, எங்களுக்கு என்ன வரும்? அப்செட் வரும். நான் நல்லது தானே செய்ய வலிக்கிட்டேன். 4 லைட்டை இதில் பூட்டி இதண்டினா என்ன? இப்போ வெளியாக்களும் பெறுவாங்க, பார்க்க நல்ல கலர்ஸான ஆராதனையாக இருக்கும். இப்போ நான் இதில் இப்படியா ஓடி ஆடி ஜாலியாக பிரசங்கம் பண்ணினா என்ன? நல்லா தானே இருக்கும். என்னது கொஞ்சம் இப்படி வேத வசனத்திலேருந்து என்னதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? இன்றைக்கு பிரசங்கங்கள்லாம் மாறிட்டுது. இன்றைக்கு என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச், இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிற உபதேசங்களே இல்லை. உற்சாகப்படுத்த கர்த்தர், அதுக்கு உலகத்தான் வேற வேற காரியத்தில் சொல்லுவான், அதுக்குள்ள இவங்க கர்த்தரை போட்டு சொல்லுவாங்க. அவன் அந்த இப்போ சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்லி பிரசங்கி மாரே சொல்லுவாங்க. எங்கே இருந்து எடுத்தாங்க சூப்பர் நேச்சுரல் பவர்? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தரை பற்றி பேசுகிறது இல்லை. பிரபஞ்சம் செய்யும், பிரபஞ்சத்தினுடைய சக்தி எங்கே இருந்து எடுக்கிறார்கள்? உலகத்திலிருந்து எடுக்கிறார்கள். தாவீது எங்கே இருந்து ரதம் செய்ய கற்றுக்கொண்டார்? உலகத்திலிருந்து. பிரியமானவர்கள், அப்போ உலகத்தினுடைய அறிவை எடுத்து கர்த்தருடைய காரியத்துக்குள்ள பயன்படுத்துகிறதை குறித்து நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிற நடைமுறைகளுக்கு மாற்றாக நீங்கள் எதை செய்ய வலிக்கிட்டாலும் அங்கே கர்த்தருடைய காரியம் இல்லை, அது பிசாசனுடைய காரியம். அதனால தான் கர்த்தருக்கு கோபம். கர்த்தருக்கு ஊசாவிலே இல்லை கோபம், மொத்த இஸ்ரவேலின் மேலேயும் கோபம். அதுலேயும் தாவீது செய்கிறானே இது என்றதுதான் கோபம். கர்த்தருடைய வேதத்தை நன்கு அறிந்தவன், தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன், நான் காவி கொண்டு போவோன்னு சொல்ல அவன் ரதத்தில் கொண்டு போறானேன்றா கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஊசா கிடைச்ச டாக்கெட், அவன் பார்த்தா ஊசாவுக்கு இப்போ அதிக துணிகரவேன். அவருடைய வீட்டில் தான் இந்த உடன்படிக்கப்பட்டி 3 வருஷம் எத்தனையோ வருஷங்களாக 3 வருஷங்களாக இருந்துச்சு. அப்போ அவர் என்ன நினைச்ச, எங்கட வீட்டை இருந்த உடன்படிக்கப்பட்டி தானே. இன்றைக்கு சில பேருக்கு ஊழியத்தை குறித்து அந்த எண்ணம் இருக்கும், கேர்லெஸ். பாட்டு தானே, இன்றைக்கு வேர்ஷிப் 3 பாட்டை பாடினா விஷயம் முடியுது. எனக்கு தெரியாத பிரசங்கமா, 4 வசனத்தை எடுத்தமா. இப்போ நான் குணாபிரதர் பிரசங்கத்தை போட்டோன்னே இப்போ என்ன புருஷனில் கொடுத்ததும் எல்லாம் கிடக்கும் தானே, அதில் ஏதாவது உண்டு இன்றைக்கு போய் அடித்து விடுவோம். ஏன்? ஊழியங்களை குறித்த கேர்லெஸ். ஊசாக்கு இருந்தது கேர்லெஸ், தாவீதுக்கு இருந்தது அவர் உலகத்திலேருந்து பெற்றுக்கொண்ட நுழைச்ச கர்த்தருடைய சமூகத்தில் இன்வைட் பண்ண பார்த்தேன். அதனால தான் பிரியமானவர்களை கர்த்தர் கோவப்பட்டார், ஊசாவை அடித்தார். அப்போ கர்த்தரில் எந்த பிழையும் இல்லை. கர்த்தர் தெளிவாக தான் நியமத்தை கொடுத்திருந்தார். எப்படி தன்னுடைய உடன்படிக்கப்பட்டியே கொண்டு போகணும் என்ற அந்த நியமத்தை தாவீது பின்பற்றி இருந்தால் கர்த்தர் சந்தோஷப்பட்டிருப்பார். உடன்படிக்கப்பட்டி கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு சேர்த்திருப்பார், எருசலேமுக்கு வந்து சேர்ந்திருக்கும்.
அதைத்தான் தாவீது பிறகு செய்தார். அடியெல்லாம் வாங்கினா பிறகு செய்தார். அப்போ இன்றைக்கு அநேகர் சபைகளை விட்டு போகிறதுக்கு காரணம் அப்செட். நல்ல ஒரு காணிக்க பாட்டு பாடுறதுக்கு ரெடியாகி வந்திருப்பாங்க, 4-5 தரம் வீட்டை பாடி பழகி வந்திருப்பாங்க, நல்ல காரியம்தான். ஆனால் இங்கே வந்தோடனே மேக்குக்கு சவுண்டு வராமல் போயிட்டுது. ஒருவேளை அதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் மிக்சரில் இருந்து வந்தவங்க காரணம் நினைக்கிறாங்க. அவர் கூட்டி குறைச்சி தண்டின வடியா போய் அது சில நேரம் எங்களுக்கும் தெரியாது ஏன் அது சவுண்டு வருது போகுதுன்றது ஒன்றும் தெரியாது. எல்லாத்தையும் கூட்டி குறைச்சி பார்க்க கிடையாது. அந்த 5 நிமிஷம் காணிக்க பாட்டும் முடிஞ்சிடும். இவருக்கு அப்செட், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டு ரெடி பண்ணிட்டு வந்தேனே, இவர் சவுண்டை கூட்டுற குறைக்கிற, அது கீயண்டுது கூவண்டுது, எந்த இது பாட்டு கெட்டு போச்சுன்னு சொல்லி அப்செட் ஆகுறாங்க. இன்றைக்கு அநேக காரியங்கள், நல்ல காரியங்கள், நான் வேர்ஷிப் செய்கிற முன்னுக்கு நின்று ஒருத்தரும் பாடுறாங்கள் இல்லை, கைதட்டுறாங்கள் இல்லை, அப்செட். என்னுடைய பிள்ளை இதண்டினா ஒருத்தரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை, அப்செட். ஏன் இன்றைக்கு விசனம். இன்றைக்கு அநேகர் சபைகளை விட்டு விலகி போனதுக்கு காரணமே விசனம். அவரோட பிரச்சனை, இவரோட பிரச்சனை, அவர் அப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார், விசனம். எங்களுடைய நோக்கம் எல்லாம் நாங்கள் சபைக்கு போனது கர்த்தரை ஆராதிக்கத்தான் பிரதர் போனோம், மனசில் போய் இந்த வேதனைகளோடு போனோம் பிரதர், இன்னும் வேதனையை கூட்டி போட்டார்கள் பிரதர், நல்ல காரியத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்கள், அதில் எதுலேயுமே தேவன் இதன்றவர் இல்லை. அவருக்கு நீ சபைக்கு போவோன்னு சொன்னால் போ, அவ்வளோதான். ஏன் போகலையன்றதான் கேள்வி. அவர் குத்தினார், இவர் குடைஞ்சார், சும்மா இல்லையே, குத்தினார் குடைஞ்சார் எல்லாம் அடுத்த பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கொள்வேன். சபைக்கு போகன்றது தான் உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இதை செய்யன்றது தான் உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நீ கட்டளையை நிறைவேற்று. குத்துறவர் குடைகிறவரையில் நான் பார்த்துக்கொள்ளுவேன். நீ சபைக்கு வராமல் நின்றுட்டு அவர் குத்தி போட்டார் குடைஞ்சி போட்டார், எனக்கு விசனம் ஆயிட்டுது, நான் அப்செட் ஆகிட்டேன்னு சொல்ல யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் சிலவெல்லாம் அது நன்மையாக தோணும், ஆனாலும் கர்த்தரதை அனுமதிக்கிறது இல்லை பிரியமானவர்களே. அது எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிற காரியங்கள். 3 காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து பார்த்தோம். முதலாவது டிஸ்ட்ராக்ஷன், அது எப்படியும் வரும், அதையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். பெருமை, அதிலேயும் நாங்கள் மேற்கொள்ள பழக வேண்டும், அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அடுத்தது விசனம், அப்செட். ஏதாவது ஒரு காரியத்தில் எங்களை அப்செட் ஆக்க பார்ப்பான் பிசாசு. பாத்தியா நீ சேர்ச்சுக்கு போய் என்ன பிரியோசனம், உன்னை இப்படி சொல்லி போட்டாங்க, உன்னை அப்படி செய்து போட்டாங்க, நீ நல்லது தானே செய்ய வலிக்கிட்ட, அதை உன்னை இப்படி செய்து போட்டாங்க என்று சொல்லி, பாஸ்டர் இப்படி சொல்லி போட்டார், குணாபிரதர் அப்படி சொல்லி போட்டார் என்று சொல்லி அநேக காரியத்தினால நாங்கள் அப்செட் ஆகும். அதுவும் யாரிடத்துலேருந்து வருகிறது, பிசாசினிடத்திலேருந்து வருகிறது தான். நாங்கள் நல்லது தான் செய்ய பார்த்தோம் பிரதர், ஆனாலும் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி நாங்கள் அப்செட் ஆகிட்டு அதுக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் பார்ப்பார், நீதி செய்வார். ஆனால் நீங்கள் அதில் விசனப்பட்டு போயிட்டீங்களேன்னு சொன்னால் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்களேன்னு அர்த்தம். மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்பதை மிக தெளிவாக அறிஞ்சுதான் அவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால தான் பேர் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். அப்போ நீங்கள் விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நாங்கள் அப்படியே ஜாக்கோ பிரதர் ஒரு பாடலை பாடுவார், அப்படியே பின்னர் பகுதிகளில் நாங்கள்